இப்போ சோழன் நிலாவை ஏமாத்திட்டார். அவர் வந்து ஒரு ஃப்ராடுத்தனம் பண்ணி பொய் சொல்லி எல்லாத்தையும் பண்ணி ஏமாற்றி இவங்களை வந்து கல்யாணம் பண்ணிட்டார். கல்யாணத்துக்கு பிறகும் தான் வீட்டில் தங்க வைக்கணுங்கிறதுக்காக திருட்டுத்தனங்கள் பொய்கள் சொல்லி இவங்களை அலைய விட்டு வேடிக்கை பார்த்தார் ஆதார் கார்டு விஷயத்தில். அவங்க கோவப்பட்டாங்க. அதனால் இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, நான் வந்து இனிமேல் அவங்க கூட வாழ மாட்டேன், எந்த ஜென்மத்திலையும் வந்து நான் கூட இருக்கணும்னு நினைக்காது, நான் ஏன்டா அவங்க வீட்டில் இருக்கணும்னு கேட்டு வந்தவங்க அவ்வளோ ரோஷமாக வந்த வேகத்தோடு வந்து பையை தூக்கிக்கிட்டு ஹாஸ்டலுக்கு போவாங்கன்னு பார்த்தா அந்த வீட்டிலேயே உட்காந்துட்டு டீ குடிச்சிட்டு நல்லா காலாட்டிக்கிட்டு உட்காந்துருக்காங்க. இன்னொரு பக்கம் சோழன் வந்து ஒரு இயல்பாக ஒரு மனுஷனுக்கு என்ன ஒரு கோபம் வரணும் அப்படின்னா வந்து உனக்கு நான் வேணாம் அப்படின்னா நீ ஏமா என் வீட்டில் இருக்க அப்படின்னு கேட்கணும். அப்படிலாம் இல்லை, என் காதல் ரொம்ப புனிதமானது அப்படின்லாம் இல்லை. அவருக்கு என்னன்னா நமக்கு வேறு ஆள் கிடைக்காது, இது கிடைச்ச ஆளை கல்யாணம் முடிஞ்சிச்சு அவருக்கு இப்படியே தக்க வச்சுக்கோ, அதனால என்ன போய் வேணாலும் சொல்லலாம், அவங்க காரி துப்புனாலும் தொடச்சிக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம், ஆதார் கார்டில் பேரை சேர்க்கலாம் அப்படின்னு பண்ணுறாங்க. ஆதார் கார்டில் எப்படி பேரை சேர்த்தாங்க, அதில் லாஜிக்கலாக அத்தனை விஷயங்கள் இருக்குது. அது ஒரு பெரிய ப்ராசஸ், சும்மா சிம்பிளான ப்ராசஸ் கிடையாது. அதுவும் பேர் மாற்றுறதுக்கும் 2-3 விஷயத்துக்கு மட்டும் இப்போ ஏகப்பட்ட ப்ராசஸ் இருக்கும். அந்த ப்ராசஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணாங்களா, எதையுமே ஃபாலோ பண்ணல. அப்போ பார்க்குறவ நம்மளையும் சரி, அந்த நிலாங்கிற கதாபாத்திரத்தையும் சரி, சோழனுங்கிற கதாபாத்திரத்தையும் சரி, 3 பேரையுமே வந்து சரியான கோமாளியாக்குற மாதிரி தான் அந்த கதை இப்போ போயிட்டுருக்கு. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏன் நிலா அந்த வீட்டை விட்டு இன்னும் போகாமல் அந்த வீட்டில் உட்காந்துருக்காங்க, எல்லாரும் கேட்குறாங்கிறதுக்காகவா? பல்லவனுக்கு உடம்பு சரியில்லைனா இங்கே வந்துட்டாங்கன்னா இப்போ எத்தனை நாளைக்கு இங்கேயே இருப்பாங்க? நாளைக்கு இவங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சால் கிளம்பி போக மாட்டாங்களா? இப்போ இந்த வீட்டுக்கு வந்து இவங்க தங்கச்சியாக இருக்காங்களா, அக்காவாக இருக்காங்களா, இல்லை என்னவா இருக்காங்க? தோழியாகவே இருந்தாலும் கூட வந்து இப்போ இவர் இவ்வளோ பெரிய பொய் சொல்லி ஏமாத்தின ஒரு ஆளோ எப்படி இந்த வீட்டில் இருக்க முடியும்? அவருக்கு அந்த மனசில் அந்த எண்ணம் தான் இருக்குது. அவர் அதை வச்சு தான் ட்ரை பண்ணுறாரு. அப்படிங்கும்போது அவர் கூட ஏன் சேர்ந்து போய் லைசன்ஸ் வாங்கணும்? ஏன் எங்களுக்கு தனியாக போய் ஒரு டிரைவிங் ஸ்கூலில் போய் லைசன்ஸ் வாங்கணும்னு அப்ளை பண்ண முடியாதா? எல்லா மனுஷங்களும் அப்படி தானே வாங்கிட்டு இருக்காங்க. எதுக்கு நீங்கள் இப்போ சோழன் கூட சேர்ந்து போய் அவர் தெரிஞ்ச டிரைவிங் ஸ்கூலில் போய் வாங்கிட்டு இருக்கீங்கிறது நமக்கு புரியல. இங்கேருந்து பீச் வரைக்கும் லைசன்ஸ் எல்லாம் வண்டி ஓட்ட தெரியுது, ஆனாலும் வந்து நான் வந்து எனக்கு வண்டி ஓட்டுறதுக்கு வந்து எனக்கு லைசன்ஸ் கொடுங்க அப்படின்னு போய் ஒரு இடத்துல போய் அப்ளை பண்ண தெரியாதா? ஆன்லைன் அப்ளிகேஷன் இருக்குது, இந்த பக்கம் வந்து டிரைவிங் ஸ்கூலில் போய் வாங்கலாம், பல விஷயங்கள் இருக்குல்ல. இது எதையுமே பண்ணாமல் இந்த கதாபாத்திரத்தை சுயநலமாக காமிச்சு எரிச்சல் தர வைக்கிறாங்கன்னா, இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் அதை விட ஒரு ஃப்ராடாக காமிச்சு சி அப்படிங்கிற மாதிரி ஒரு கதாபாத்திரமாக இருக்குது. அந்த கதாபாத்திரத்தை ஹீரோவாக நம்மளால் நினச்சிக்க முடியல. நம்ம திருப்பி சொல்கிறதான் அதே விஷயத்தை பல பேருக்கு புரிய வைக்கிறதுக்கு, இந்த கதாபாத்திரத்தில் நடிக்கக்கூடிய அரவிந்த் சேஜுவையோ இல்லை மதுமிதாவை பற்றியோ நம்ம இதை பேசலை. அவங்க 2 பேருமே நல்லா நடிக்கிறாங்கிறது தான் உண்மை. அந்த பீச் சீக்வென்ஸில் பயங்கரமான நடிப்பாக இருந்துச்சு. 2 பேருமே ஈடு கொடுத்து நடித்தாங்க. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா மதுமிதா நல்லா நடிப்பாங்கிறதே எனக்கு அந்த கதையை பார்த்தா தான் தெரியும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அரவிந்தும் வந்து சோகத்தை காமிக்கும் போது, சிரிப்பை காமிக்கும் போது நல்லாவே வெளிப்படுத்த ட்ரை பண்ணுறாரு, நல்லாவே இருக்குது. ஆனால் அந்த கதாபாத்திரங்கள் இருக்குல்ல, அரவிந்தன் மதுமிதா இல்லை, நிலான் சோழன் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க 2 பேரையுமே பார்த்தா நமக்கு பிடிக்காத மாதிரி ஒரு கதாபாத்திரமாக மாறுறாங்க. ஒரு கதையில் 4 ஜோடி இருக்கிற 4 ஜோடிக்கும் ஒன்றா கதைகளை கொண்டு போகணும். அப்படி இல்லாமல் மெயினாக ஒரு ஜோடியை காமிக்கிறீங்கன்னா அந்த ஜோடி ஒருத்தவங்க 2 பேத்துக்காச்சும் பிடிக்கிற மாதிரி இருக்கணும். போக 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 இந்த கதையை பார்த்து என்னத்துக்கு இந்த கதையை பார்த்துக்கிட்டுங்கிற மாதிரி ஆக்கிட்டிங்கன்னா இதுதான் நம்ம ப்ரோமோவில் எல்லா இடத்துலையும் பார்க்க முடியுது. நெகட்டிவான பல கமெண்ட்ஸ் ஏன் இப்போ திடீர்னு பார்க்க முடியுதுன்னா அப்படி தான் கதை போகுது. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கதை ஒரு மாதிரி வந்து போகிற விதமும் சரியில்லை, கதையில் இந்த கேரக்டர்ஸ் பண்ணுற விதமும் சரியில்லைங்கிறத மாற்றி அமைக்கிற மாதிரி எப்படி கொண்டு போனால் பெட்டர்னு நினைக்கிறீங்க? நிலா ஏன் இன்னும் இந்த வீட்டில் இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? சோழன் ஏன் இன்னமும் திருட்டுத்தனமாக பொய்யை சொல்லிட்டு எப்படியாவது அவங்களை பிடிச்சி வச்சுக்கலாம்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு யார் பக்கம் ஆதரவு அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு அப்படியே மறக்காமல் இடம்பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.